ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் பாதியை சிறையிலே கழிக்கிறார். சொத்து சேர்க்கவில்லை, அதிகாரம் தேடவில்லை, ஆனால் மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, தமிழுக்காக, சமத்துவத்திற்காக தன் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார். இன்று அவரை பற்றி அதிகம் பேசப்படுவதில்லை, ஆனால் ஒரு காலத்தில் அவரது பேச்சு இளைஞர்களின் ரத்தத்தை கொதிக்க வைத்தது. அவர்தான் ஜீவானந்தம். 1907 ஆகஸ்ட் 21 நாகர்கோயிலுக்கு அருகிலுள்ள பூதப்பாண்டி என்ற கிராமத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவருக்கு சொரிமுத்து என்று பெயர் வைக்கப்படுகிறது. ஒரு சாதாரண குடும்பம், சாதாரண வாழ்க்கை. ஆனால் அந்த சிறுவன் பின்னாளில் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பொதுவுடைமை தலைவர்களில் ஒருவராக மாறப்போகிறான் என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. சிறு வயதிலிருந்தே ஜீவாவுக்கு புத்தகங்கள் மீது அதிக ஈர்ப்பு. கவிதைகள் எழுதுவது, நாடகங்கள் எழுதுவது, மேடையில் நடிப்பது, இவையெல்லாம் அவரின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டன. 9ஆம் வகுப்பு படிக்கும் வயதிலேயே கவிதை எழுதினார். 10ஆம் வகுப்பில் இருந்த போதே ஒரு நாவல் எழுதினார். அவருக்குள் இருந்த தீ சாதாரண தீ இல்லை, அது ஒரு புரட்சியின் ஆரம்பம். அந்த காலத்தில் இந்தியா முழுவதும் சுதந்திர போராட்டத்தின் நெருப்பு எரிங்காத்மா காந்தியின் கொள்கைகள் இளம் ஜீவாவை ஈர்த்தன. கதர் ஆடை அணிய ஆரம்பித்தார். அந்நிய துணிகளை எதிர்த்தார். ஆனால் ஒரு சம்பவம் ஜீவாவின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. அது பகத்சிங்கின் தூக்கு தண்டனை. அந்த செய்தி ஜீவாவின் மனதை உலுக்கியது. நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்று பகத்சிங் எழுதிய நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் ஜீவா. அந்த புத்தகம் வெளியான சில நாட்களிலேயே அவரை கைது செய்தனர். கை கால்களில் சங்கிலி கட்டி வீதி வீதியாக இழுத்துச் சென்றனர். திருச்சி சிறையில் அடைத்தனர். ஆனால் அவர்கள் சிறையில் அடைத்தது ஒரு மனிதனை மட்டுமல்ல, ஒரு புரட்சியின் குரலை. ஜீவா தீண்டாமையை எதிர்த்தார், சாதி வேறுபாட்டை எதிர்த்தார். அவரது செயல்கள் சொந்த ஊர் மக்களுக்கே கோபத்தை ஏற்படுத்தின. இறுதியில் அவருடைய குடும்பத்தினரே அவரை எதிர்க்க ஆரம்பித்தனர். கொள்கையை விட்டுவிடு என்றார்கள். ஆனால் ஜீவா மறுத்தார். 17 வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார். ஒரு இளைஞன், குடும்பம் இல்லாமல், பணம் இல்லாமல், ஆனால் ஒரு கொள்கைக்காக வாழ ஆரம்பித்தார். 1930களில் ஜீவா முழுமையாக பொது உடைமை சிந்தனையில் ஈர்க்கப்பட்டார். தொழிலாளர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தார். அவரது பேச்சு சாதாரண பேச்சு இல்லை, அது நெருப்பு. அவர் எழுதிய பாடல்கள் தொழிலாளர்களை எழுச்சி பெறச் செய்தன. ஜனசக்தி போன்ற இதழ்களை தொடங்கி மக்களிடம் புரட்சி கருத்துக்களை கொண்டு சென்றார். தமிழில் மார்க்சிய கருத்துக்களை எழுத புதிய சொல்லாட்சிகளையே உருவாக்கினார். தமிழுக்கும் புரட்சிக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்தார் ஜீவா. ஜீவாவின் வாழ்க்கையில் சிறை என்பது புதிதல்ல. ஏறத்தாழ 10 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது இலங்கைக்கே சென்று செயல்பட்டார். சிறை, வறுமை, அரசியல் அழுத்தம் எதுவும் அவரை உடைக்கவில்லை. அவர் மீண்டும் மீண்டும் எழுந்தார். ஏனெனில் அவர் போராடியது தனக்காக அல்ல, மக்களுக்காக. 1952 சென்னை வண்ணாரப்பேட்டை தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கும் அதே ஜீவா, அதே தீ. மதுவிலக்கு பற்றி பேசும்போது மது குடிக்காதே என்று காந்தி மட்டும் சொல்லவில்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் சொன்னார் என்று சபையையே அதிர வைத்தார். ராஜாஜி போன்ற பெரிய தலைவர்களிடமும் தயங்காமல் கேள்வி கேட்டார். அதிகாரத்திற்கு எதிராக நின்றார். ஜீவா பெரிய வீடுகளில் வாழவில்லை, செல்வம் சேர்க்கவில்லை, அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. இறுதி வரை எளிமையாக வாழ்ந்தார். 1963 ஜனவரி 18 ஒரு புரட்சியாளனின் இதயம் நின்றது. ஆனால் அவரது சிந்தனைகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. இன்று பலர் அதிகாரத்திற்காக அரசியலில் வருகிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் மக்களுக்காக வாழ்க்கையே அர்ப்பணித்த மனிதர்களும் இருந்தார்கள். அவர்களில் மறக்க முடியாத பெயர் ஜீவானந்தம். ஜீவானந்தம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.